ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மத்திய அரசு குடும்ப ஓய்வூதியம் குறித்து முக்கிய அறிவிப்பு. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். மத்திய அரசில் அல்லது மாநில அரசில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஓய்வு பெற்ற பின்னர் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. இந்த ஓய்வூதியம் ஓய்வூதியதாரர்களுக்கும் அவர்களுக்கு பின்னர் அவர்களது வாழ்க்கை துணைக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. மத்திய சிவில் சர்வீசஸ் ஓய்வூதிய விதிமுறைகள் 2021 50வது விதிமுறைகளின்படி ஒரு அரசு ஊழியரோ அல்லது ஓய்வூதியம் பெறும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியரோ மரணம் அடைந்தால் அவரது வாழ்க்கை துணைக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும். இதுவே நடைமுறையாக உள்ளது. ஒருவேளை அந்த வாழ்க்கை துணைக்கு தகுதி இல்லாவிட்டாலோ அல்லது அவரது மரணத்துக்கு பிறகோ அவர்களின் குழந்தைகள் வரிசை அடிப்படையில் குடும்ப ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள் ஆகிறார்கள். இதனிடையே அரசு பெண் ஊழியர் தனது கணவருக்கு பதிலாக தனது குழந்தைக்கு குடும்ப ஓய்வூதியம் கிடைக்கச் செய்யலாம் என்று ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியர்கள் நலத்துறை தற்போது திருத்தம் செய்திருக்கிறது. இது குறித்து ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியர்கள் நலத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியுள்ளதாவது: கணவருக்கு எதிராக விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்த பெண் ஊழியர்கள் தங்கள் கணவருக்கு பதிலாக தங்கள் குழந்தையை குடும்ப ஓய்வூதியம் பெற நியமிப்பதற்கு அனுமதிக்கலாமா என்று கேட்டு பல்வேறு அமைச்சகங்களிடம் இருந்து எங்களுக்கு கடிதங்கள் வந்தன. அதன் அடிப்படையில் இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதன்படி கணவருக்கு எதிராக பெண் ஊழியர் தொடர்ந்த விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தாலோ குடும்ப வன்முறை தடுப்புச் சட்டம், இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் கீழ் கணவருக்கு எதிராக அவர் புகார் அளித்திருந்தாலோ அத்தகைய பெண் ஊழியர்கள் தங்கள் மரணத்துக்கு பிறகு கணவருக்கு பதிலாக தங்கள் குழந்தைக்கு குடும்ப ஓய்வூதியம் அளிக்குமாறு தங்கள் துறை தலைவரிடம் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.